அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பணப்புழக்கம். ஒருவருக்கு ஜாதகத்தில் பணப்புழக்கம் யாருக்கு அமைகிறது என்று பார்ப்போம். எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நபர் யார், அந்த ஜாதகத்தில் யார் என்று பார்க்கலாம். ஒருவருக்கு எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் வியாபாரம் செய்வதற்கு எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வகையில் மற்றொரு யார் பார்த்தோம் என்றால், மாத சம்பளம் வாங்குவோருக்கு, மாத சம்பளம் கவர்மெண்ட்டில் அல்லது தனியாரில் மாத சம்பளம் வாங்குவதற்கு பணம் இருக்கும். எப்பொழுதும் ரொட்டேஷனில் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கம் அப்படின்றால், கமிஷன் ஏஜென்சி, கமிஷன் நடத்துகிறவர்களுக்கு அது ரொட்டேஷனில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் வர வந்துகிட்டே இருக்கும். இவையெல்லாம் பொதுவான ஒரு இப்பொழுது ஜாதகத்தில் நம் பொது பலன் பார்க்கும்போது, ஜாதகத்தில் பொதுவாக யாருக்கு பணப்புழக்கம் இருக்கிறது என்றால், 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும், 2ஆம் அதிபதி பணம் வரக்கூடிய தனஸ்தானத்து அதிபதி, 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தால், 6ஆம் அதிபதி எதுக்கென்றால் ஒருவர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் செக்டர், இவர்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி ஒன்றுக்கொன்று தொடர்பு அல்லது பார்வை இருந்தால் இவர்களுக்கு பண நடமாட்டம், பணம் புழக்கம் தெரியும். அதே போல் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும், 10க்குடையர் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கான அதிபதி, இது வலுப்பற்று 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் இவர்களுக்கு பண நடமாட்டம் இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும், 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்குரிய 11ஆம் இடம், லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் வலுப்பற்று 2ஆம் தனஸ்தானம் வலுப்பற்றால் கமிஷன் ஏஜென்சி துறையினர்களுக்கு பண நடமாட்டம் ரொட்டேஷன் இருந்து கொண்டே இருக்கும். இவை எல்லாம் பொதுவான ஒரு பலன். இந்த அமைப்பு கூட குரும் சுக்கரும் தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு பணம் கொடுக்கவர், பணம் தனத்துக்கு உரிய குரு மற்றும் சுக்கிரன், இவை இரண்டும் தொடர்பு இருந்தால், இவை 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு, 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு, 2ஆம் அதிபதியும் 11ஆம் தொடர்பு இருந்து குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் இவர்களுக்கு எப்போதும் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பொதுவான ஒரு பலன்கள். ஆகவே இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா இது பொதுவான ஒரு. ஆனால் ஜாதகப்படி ஒவ்வொரு அமைப்பு, ஜாதகப்படி ஜன ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கு இது வேறுபடும். ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குது, லக்னாதிபதி, இவை கூட லக்னாதிபதி வலுப்பட்டு இருந்தால்தான் அந்த பண நடமாட்டம் அவருக்கு கிடைக்கும். யாரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் நான் சொன்ன இந்த குறிப்புகள் வைத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா இது கூடிய 2க்கும் 10க்கும் 2க்கும் 6க்கும் தொடர்பு இருந்து, 2க்கு 11 தொடர்பு இருந்து லக்னாதிபதி வலுப்பற்றால் இவர்களுக்கு அந்த ஜனஜாதகத்தில் பணப்பழக்கம் அந்த நபருக்கு, இது தனிப்பட்ட ஒரு ஜனஜாதகத்தில் தனி நபருக்கான பலன். ஆகவே இவை எல்லாம் சார்ந்துதான் எப்பொழுதும் ஒருத்தருக்கு பண நடமாட்டம் இருக்கிறது என்று நாம் ஜனஜாதகத்தில் நாம் குறிப்பிடுகிறோம். ஆகவே 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும், 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும், 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்து குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் இவர்களுக்கு பண நடமாட்டம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் கேட்டாலும் பணம் இவர்கள் கையில் பொருள் கொண்டே இருக்கும். இதுதான் ஜாதகத்தோட அமைப்பு. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம்.